கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அந்த அனுபவத்த என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா? நான் உங்க ஏபி. இது உங்க கதை கேளு கதை கேளு வித் ஏபி. ஒரு சின்ன பையன் ஒரு முடி திருத்துற கடைக்குள்ள நுழைஞ்சான். அதாவது பார்பர் ஷாப்குள்ள. அப்போ அந்த கடைக்காரரு அங்க இருந்த வாடிக்கையாளர்ட்ட மெதுவா சொன்னார். இந்த உலகத்திலேயே இவன் தான் மிக முட்டாள் பையன். அதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். அந்த கடைக்காரரு ஒரு கையில் ஒரு 5 ரூபாய் காயினையும் இன்னொரு கையில் ஒரு 2 ரூபாய் காயினையும் வச்சுக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டார். அந்த பையன் 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அந்த கடைக்காரர் சொன்னார், பார்த்தீங்களா இவன் முன்னேற போகிறதே இல்லை அப்படின்ட்டு. இப்படி கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட டெய்லி அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் காசு தந்து கிண்டல் பண்ணிட்டு வர்றதையே வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் கடையிலேருந்து வெளியில் வந்த கஸ்டமர் ஒருத்தர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வெளில வரதை பார்த்தார். அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் ஐஸ்கிரீம் நக்கிக்கிட்டே, என்னைக்கு அவர்கிட்ட 5 ரூபாய் நான் எடுக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு இந்த பணம் கிடைக்கிறதே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதில் யார் முட்டாள், அந்த பையனா இல்லை அந்த பார்பர் ஷாப் ஓனரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எப்போ நீ மற்றவங்கள முட்டாள் நினைக்கிறியோ அப்போ நீ உன்னையே முட்டாள் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம். இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க ஊக்கமளிக்குது. அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்த்துக்கள்.